இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு டயர்டாகி ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். அதில் நம்ம யோசனைக்கு டக்குன்னு வர்றது ஒன்று பருப்பு சாதம், இன்னொன்று தக்காளி சாதம். இப்போ இதில் தக்காளி சாதம் ரொம்ப 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 சிம்பிளாக, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் எல்லார் வீட்லேயும் செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாமா? சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 5லேருந்து 6 பழுத்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வதக்க முடியுமோ அந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், பட்டை ஏலக்காய்த்தூள் இந்த 2 மசாலா மட்டும் போதும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிரேவி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக. டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கப்பு வந்து தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1க்கு 2 கப்பு வந்து நம்ம வைக்கக்கூடாது. தக்காளிலேருந்து தண்ணி வரும். அதனால அந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமான மாதிரி ஆகிடும். சாதம் வந்து அப்படியே லைட்டாக குழஞ்சு கொச கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 1½ கப்பு தண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லி, புதினா இந்த 3யுமே சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் சமமாக வந்ததுக்கப்புறமா அப்படியே 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். தம் போட்டோம் அப்படின்னா சாதம் அப்படியே ஒட்டாமல் உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இதுக்கு நான் முட்டை கிரேவி, தயிர் பச்சடி 2 வச்சுருக்கேன். சாப்பிட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.